இந்த உலகத்துல 500 மில்லியன் பேரு ஃப்ரீ ஃபயர் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஃப்ரீ ஃபயரை உருவாக்குனது யாரு, அந்த ஃப்ரீ ஃபயரோட ஓனர் யாருன்னு இந்த உலகத்துல முக்காவாசி பேத்துக்கு தெரியவே இல்லை. ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் தான் அவங்க டாப் கிரியேட்டர். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம கரீனா ஃப்ரீ ஃபயர் ஓனர் பேர் என்ன பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட்லி. இந்த ஸ்கிரீன்ல தெரியறாரு பாத்தீங்களா, இவரோட பேர் தான் ஃபாரஸ்ட்லி. இவர் தான் நம்ம கரீனா ஃப்ரீ ஃபயரை உருவாக்குனது. இவர் தான் கரீனா ஃப்ரீ ஃபயரோட ஓனரும். நம்ம இப்ப கரீனா ஃப்ரீ ஃபயரோட ஓனர் நேம் பார்த்தாச்சு. இப்ப அவரோட பயோகிராஃபி பத்தியும் பார்த்துடலாம். ஃபாரஸ்ட்லியோட பிறந்த ஊர், சொந்த ஊர் எல்லாமே சீனா தான். ஆனா ஃபாரஸ்ட்லி வளர்ந்த ஊரு, படிச்ச ஊரு எல்லாமே சிங்கப்பூர் தான். சிங்கப்பூர்ல இருக்கிற டாப் 10 பணக்காரங்கள ஃபாரஸ்ட்லியும் ஒருத்தர் தான். நம்ம கரீனா ஃப்ரீ ஃபயரோட ஹெட் குவார்ட்டர் இருக்கிறது சிங்கப்பூர் தான். அது நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபாரஸ்ட்லியோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 42 இருந்து 43 இருக்குங்கிறாங்க. ஃபாரஸ்ட்லியோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும். அதான் அவரோட எய்ம். நம்ம இப்ப கரீனா ஃப்ரீ ஃபயர் உருவாக்குனது யாரு, அதோட ஓனரு, அவரோட பெயர் என்னன்னு பார்த்தாச்சு, அவரோட டீட்டெயில்ஸை பார்த்தாச்சு. இப்ப நம்ம கரீனா ஃப்ரீ ஃபயரோட ஒரு டே சம்பளமும் மந்த் சம்பளமும் எவ்வளோன்னா பார்க்க போறோம். இப்ப நம்ம கரீனா ஃப்ரீ ஃபயரோட ஒன் டே சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $105. அதாவது நம்ம இந்திய மதிப்பிற்கு 8 இருந்து 8.5 கோடி வரை இருக்குங்கிறாங்க. ஆனா அவரோட மந்த்லி சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்துக்கு 142 கோடி வரை அவர் சம்பாரிச்சிட்டு இருக்காரு. அதனாலதான் அவர் சிங்கப்பூர்ல இருக்கிற டாப் 10 பில்லியன்ஸ்ல ஒருத்தரா அவரும் இருக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் பார்த்தா ஃபாரஸ்ட்லிக்கு, அதாவது கரீனா ஃப்ரீ ஃபயருக்கு நம்ம இந்தியா மூலதான் முக்கியமான அதிகமான சம்பளம் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம இந்தியாவில தான் அதிகமான டாப் அப் பண்ணிட்டு இருக்காங்க. சிங்கப்பூர் தான் ஃப்ரீ ஃபயரோட ஹெட் குவார்ட்டர்னால சிங்கப்பூர்லலாம் ஃப்ரீயான பண்டில்ஸ் எல்லாமே விட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இந்தியாவுக்கு தான் எல்லாமே டாப் அப் பண்ணி எடுக்கிற மாதிரியும் அதே டைமண்ட் எடுக்கிற மாதிரியும் விட்டுட்டு இருக்காங்க. அதனாலதான் நம்ம இந்தியாவில இருந்து மட்டும் கரீனா ஃப்ரீ ஃபயருக்கு நிறைய சேலரி போய்கிட்டே இருக்கு. ஃப்ரீ ஃபயர் வந்த இயரும் பார்த்தீங்கன்னா 2017. ஆனா ஃப்ரீ ஃபயர் 2017லயே ஒரு பெரிய கேம் ஆகல. கொரோனா டயத்துல, அதாவது கோவிட் டயத்துல தான் எல்லா மக்களுக்கும் பீப்புளுக்கும் தெரிய வந்துச்சு. அப்பதான் 2019 இருந்து 2020 தான் ஃப்ரீ ஃபயர் ஒரு பிரபலமான கேம் ஆச்சு. நம்பரும் கேமும் ஃப்ரீ ஃபயர் தான் அப்பதான் ஆச்சு. கரீனா ஃப்ரீ ஃபயரோட ஓனர் நேம் ஃபாரஸ்ட்லின்னு உங்களுக்கு இப்பெல்லாம் தெரியுமா, இல்ல நான் சொல்றதுக்கு முன்னாடியே தெரியுமான்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க கைஸ்.